வணக்கம் இந்தியா. இன்றொரு தகவலில் மூன்றாவது நாளாக ஃபினான்ஷியல் சைக்காலஜியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்த மணி சைக்காலஜியில் இன்றைக்கி அவாய்ட் பிக் லாசஸ், அதாவது ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் அன்வெரிஃபைடு ஸ்கீம்ஸு லைக் சிட் ஃபண்டு, அதுமாரி இப்போ நிறையா பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நிறையா விஷயங்கள் ஓடுது. அதன் மூலியமாக நிறைய பேர் பணத்தை விடுறாங்க. ஸோ அதனால் ஆல்வேஸ் ப்ரொடெக்ட் யுவர் பிரின்சிபல் அமௌண்ட். ஸோ அதனால் இதுக்கு உங்களுக்கு அப்படி கையில் பணம் இருக்குது, திடீர்னு சரியாக ஆகலை அப்படின்னாக்க புட்டிட்டு ஆன் லிக்விட் ஃபண்ட்ஸ். ஸோ அதனால் இதுமாரி ஹை ரிஸ்க் பெட்டை தவிர்ப்பது நல்லது. ரெண்டாவது, ஃப்ளெக்சிபிலிட்டி இஸ் த பவர். ஃபினான்ஷியல் ஃப்ளெக்சிபிலிட்டி பார்த்திங்கனாக்க உங்களுக்கு ஒரு பெட்டர் டெசிஷன் எடுக்கிறதுக்கும் ஒரு அன்சர்டன் டைமில் ஒரு கிளாரிட்டியும் பெட்டராக கிடைக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் எதில் வரும்னு பார்த்திங்கன்னா டியூரிங் சேஞ்சிங் ஜாபு, அப்புறம் ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளிநாடு செல்வது, இல்லை ஒரு புதுசாக வியாபாரம் ஆரம்பிக்கிறது, அதுமாரி இருக்கும்போது ஃபினான்ஷியல் ஃப்ளெக்சிபிலிட்டி உங்களுக்கு ஒரு போல்டு ஸ்டெப்பை ஒரு பயம் இல்லாமல் எடுப்பதற்கு உபயோகமாக இருக்கக்கூடும். அதனால தான் என்ன சொல்லுவோம்னாக்கா, அட்லீஸ்ட் உங்களுடைய 6 மாதத்திற்கு எக்ஸ்பென்சஸ் தேவையான அமௌண்ட்டை தனியாக ஒரு எமர்ஜென்சி ஃபண்டாக வச்சுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். மூன்றாவது, டோன்ட் ஃபாலோ த ஹர்டு மென்டாலிட்டி. மற்றவங்க சொல்கிறாங்கன்ட்டு பண்ணக்கூடாதுங்க. ஸோ எவ்ரி ஒன், இதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கிரிப்டோ கரன்சியில் எல்லாரும் உள்ளே போய் ஒரு ஈசல் மாரி போய் விழுந்தாங்க அந்த பூமில். அதுக்கப்புறம் என்னாச்சு, எல்லாருக்கும் ஹெவி லாசஸ். அது வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் த ரிஸ்க், அதுதான் பெரிய பிரச்சனை. அதில் என்னாச்சு, சிக்னிஃபிகண்ட் லாஸஸை அவங்க எதிர்நோக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் டூ யுவர் ரிசர்ச். உங்களால் பண்ண முடியலையா, கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். அனலைசஸ் பண்ணி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் முதல்ல அதில் வாங்குறதுக்கு முன்னாடி பண்ணுங்கள், நன்கு இருக்கக்கூடும். அடுத்தது, ஸ்பெண்டிங் பிஹேவியர் வித் ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ். ஃபினான்ஷியல் சக்ஸஸ்ங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் டிசிப்ளின், பேஷன்ஸ் அண்ட் எமோஷ்னல் கண்ட்ரோல்னு சொல்லுவோம். ஸோ இது நாட் ஜஸ்ட் இன்டெலிஜென்ஸ். ஸோ த ஸ்மார்ட் இண்டிவிஜுவல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஓவர் ஸ்பெண்டிங்கில் ட்ராப் பண்ணுவாங்க, ஆர் ஒரு செல்லிங் இந்த மார்க்கெட்டை பார்த்து ஃபியர் பண்ணி அது மூலிமா ட்ராப் ஆவாங்க. ஸோ அதனுடைய ரிசல்ட்ஸ் என்ன ஆகும், ஓவராலாக அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் சேவ் 20% ஆஃப் யுவர் இன்கம், நோ மேட்டர் வாட். நன்றி, வணக்கம்.